நான் இன்னும் காலையில் இங்கே வரும்பொழுது காரில் வரும்போது பார்த்தபோது ஏதோ சினிமா தயாரிப்பாளரை தாக்கிய வழக்கில் கைது அப்படிங்கிறாங்க. இவர் ஏன் போய் சினிமா தயாரிப்பாளரை தாக்குனாரு, என்ன அதோடைய பின்னணி என்னன்னு தெரியல. சினிமா தயாரிப்பாளர் அப்படின்னு சொன்னால் ஏதாவது அது திமுக சார்பான சினிமா தயாரிப்பாளராக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் அப்படி ஏதாவது தாக்கிட்டு தானே புகார் வந்து கொடுப்பாரு. இல்லை பொதுவான யாரோ ஒரு சினிமா தயாரிப்பாளரோட ஒரு வாக்குவாதம் தகராறு வந்து அப்படி இருந்து அவர் புகார் கொடுத்திருந்தால் அந்த புகாரை பயன்படுத்தி இவரை கைது செய்யலாம். இப்போ நீங்கள் யாரையோ வந்து ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஒரு முனுசாமியா கந்தசாமியா தாக்குகிறார் என்றால் அவர் கைது செய்தால் அது வந்து கைது செய்யப்பட்டால் அது செய்தி ஆகாது, பெரிய செய்தி ஆகாது. சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்படும் போது அது ஒரு பெரிய செய்தியாக பரபரப்பான செய்தி ஆகிறது. அப்போ அந்த வழக்கு என்ன, அந்த புகார் என்ன அப்படிங்கிறது விவரம் இன்னும் போக நான் அப்போதான் வந்து காரில் வரும்போது உள்ள நுழையும் போது பார்த்தேன், தெரியல நமக்கு. அவர் வந்து ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து அவருக்கும் அந்த வருண்குமார்னு அந்த இதில் இருந்தார், திருச்சியில் இருந்தார். இப்போ வந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டார். அந்த ராமஜெயம் வழக்கு அப்புறம் ஏதோ சில சிறப்பு வழக்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் வருண்குமார் அவர்கள். அவருடைய மனைவியும் வந்து வந்தனா பட்டா வந்தனா ஏதோ அவங்க பேர் வந்தனா பாண்டேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். வருண்குமாருக்கும் சீமானுக்கும் பிரச்சனை இருந்தது, இருந்துகிட்டு இருக்கு, இருந்தது இல்லை, இருந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து.